ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு தேங்காய் பால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வழக்கம் போல் கடலை எண்ணெய் நம்ம வீட்டில் ஆட்டினது தான், அப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் சோம்பு, அப்புறம் தேவையானது பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாமே கொஞ்சம் ஒன்று போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. அதை போட்டு நல்லாவே வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் ஓரளவு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அது நான் நச்சு தான் வச்சுருக்கேன், அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகா, ஏன்னா தேங்காய் பால் பிரியாணி அப்படின்றதுக்காக வேண்டி ரொம்ப காரம் இருந்தாலும் அது நல்லா இருக்காது. நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், வேறு மசாலா இல்லை. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி வச்சு அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி, இது தக்காளி போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்னதாக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதோட கொஞ்சம் புதினா போட்டுட்டா மறுபடியும் அதையும் நல்லா வதக்கிடலாம். இது இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிலாம் கிடையாது. தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். அது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எனக்கு நார்மலாக உள்ள தேங்காய் ஒரு தேங்காய் தான் தேவைப்பட்டது. அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு 4 டம்ளர் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சம் மிளகும், முழுசாகவே மிளகு நான் ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டால், ஏன்னா அந்த ஜீரக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு விசில் போட்டாச்சு. போட்டு 3 விசில் விட்டுருக்கேன். 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு உள்ள அரிசின்றனால 3 விசில், இல்லைன்னா 2 விசில் விட்டால் போதும் பிரியாணி அரிசினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராகவே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதம், குழம்பு, பொரியல்னு என்ன தான் கொடுத்து விட்டாலும் அந்த டிஃபன் பாக்ஸில் கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் வரும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டால் ஓரளவுக்கு டிஃபன் பாக்ஸ் எம்டியாக வந்துடும். நான் மேலே மறுபடியும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கும் நெய்னா பிடிக்கும். அதனால் என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு, மாமாவுக்கும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.